அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்கழி மாதத்தில் இந்த 3 விஷயத்தை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சகல ஐஸ்வர்யமும் நம்மளுடைய இல்லத்திற்கும் நமக்கும் கிடைக்கும். என்ன விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும்? பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் இந்த மார்கழி மாதத்தில் அப்படிங்கிற நினைப்பவர்கள் அனைவருமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிக்க உங்களால் முடியும். அது என்ன அப்படிங்கிறதும் தினமும் இந்த மார்கழி மாதம் எளிமையாக பூஜை செய்வது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக இருப்பதனால இந்த மாதம் முழுவதும் நம்ம வழிபாடு செய்வது நமக்கு மிகவும் சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். இதில் முதல் விஷயம் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தினமும் மார்கழி மாதம் மொத்தம் 29 நாட்கள் வருது. இந்த 29 நாட்களுமே விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். விநாயகருக்கு தீபம் ஏற்றுவதனால திருமணம் நமக்கு நடக்கும், காரிய தடைகள் விலகும், செல்வங்கள் பெருகும், தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே நமக்கு பிடித்த மாதிரி அமையும். அப்படின்னு இந்த மார்கழி மாதத்தில் நம்ம விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். நிறைய பேர் விநாயகருக்கு தினமும் அதிகாலை எழுந்து விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி, அரச மரத்தடி விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வருவாங்க. அது மிக சிறப்பான பலன் கொடுக்கும். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே விநாயகருக்கு, அரச மரத்தடி விநாயகருக்கு தினமும் 3 முறை நம்ம வலம் சுவாமியை கும்பிட்டோம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ள நம்ம கேட்ட வரங்கள் நமக்கு கிடைக்கும், வேண்டுதல்கள் நிறைவேறும். அடுத்ததாக மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடியது 2வது விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் தினமும் நிலைவாசலில் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். மிகவும் சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து நம் நிலைவாசலில் ஒரு தீபம் ஏற்றி வைத்தோம் அப்படின்னா நமக்கு சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதம் தேவர்களுக்கு உரிய மாதம், காலை பொழுது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நம்மளுடைய இல்லத்திற்கு தேவர்களும் தேவதைகளும் வரணும் அப்படின்னா அதிகாலையே நம்ம எழுந்திரிச்சிடணும். அதிகாலை 4 to 4:30 எழுந்திரிச்சிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு பூஜையில் தீபம் ஏற்றி வைத்துட்டு நம்ம நிலைவாசலை கட்டாயமாக ஏற்றணும். நிலைவாசலையும் ஏற்றி பூஜையிலையும் ஏற்றி நம்ம வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக முக்கியமாக தானம் செய்ய வேண்டும். தானம் செய்வது மிக சிறப்பான பலன் கொடுக்கும். தானத்திலே உயர்ந்த தானம் அன்னதானம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. முடிந்த அளவுக்கு பறவைகளுக்கோ இல்லை மனிதர்களுக்கு நம்ம முடிந்த அளவுக்கு உதவி செய்வது நமக்கு சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். இந்த 3 விஷயங்கள் நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். இப்போ இல்லத்தில் நம்ம தினமும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் பூஜை செய்ய வேண்டும் அப்படி இருப்பவர்கள் எளிமையாக எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, மார்கழி மாதத்தில் இறைவனுடைய படத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு மார்கழி 1ஆம் தேதிக்கு முதல் நாளே, மார்கழி 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அதிகாலை எழுந்து நீங்கள் கூட சுத்தப்படுத்தி கொள்ளலாம். தினமும் 5 அகல் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் குத்துவிளக்கு, காமாட்சியம்மன் விளக்கு நீங்கள் ஏற்றுவீர்கள் இல்லையா, அது மட்டும் ஏற்றினால் கூட போதும். நீங்கள் குத்துவிளக்கு, காமாட்சியம்மன் விளக்கு பூஜையில் விளக்கு ஏற்றி வைத்துட்டு தனியாக 5 விளக்கு பஞ்சபூதங்கள் வைத்து அடிப்படையில் நம்ம 5 அகல் விளக்கு ஏற்றி வைத்தோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும். 5 அகல் விளக்கு பூஜையில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது சொல்லுவோம். இப்போ பிரம்ம முகூர்த்த நேரம் எப்போது அப்படின்னா அதிகாலை 4 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே தான் பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். அதில் முக்கியமாக 4:30 ஒரு 5:15 வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பெட்டை விட்டு எழுந்த உடனே உங்கள் உள்ளங்கையை தேய்ச்சி உள்ளங்கையை பார்க்கணும். லக்ஷ்மி நமக்கு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உள்ளங்கையை பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்களுக்கு என்ன பார்த்த ராசியாக இருக்குமோ அதை நீங்கள் பார்க்கணும். மகாலட்சுமி படமோ அல்லது நீங்கள் கண்ணாடி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு ராசியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்ணாடி உங்கள் முகத்தை பார்த்து கொள்ளலாம். நல்லா சிரித்த முகத்துடன் கண்ணாடியை பார்க்க வேண்டும், உம்முன்னு பார்க்கக்கூடாது. காலையில் நீங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய தோற்றம் நீங்கள் முதல்ல எழுந்த உடனே நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் அந்த நாள் முழுவதும் இருக்கும். சிரித்த முகத்துடன் நீங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க அப்படின்னா கண்ணாடியை பாருங்கள் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே. அப்படி இல்லைன்னா நீங்கள் முதல்ல எழுந்து
உள்ளங்கையை பார்த்துட்டு மகாலட்சுமி தாயார் படத்தை பாருங்கள். லக்ஷ்மி படத்தை பார்த்தா உங்களுக்கு செல்வங்கள் குவியும். அல்லது உங்களுக்கு பிடித்த முகம், உங்களுக்கு யாரை மிக மிக பிடிக்குமோ அவங்களுடைய முகத்தை நீங்கள் பார்க்கணும். உங்கள் அம்மா பிடிக்குமா, அம்மா பாருங்கள். பசங்க தான் பிடிக்குமானா பசங்களை பார்க்கலாம். ஹஸ்பண்டை பிடிக்கும் அப்படின்னா அவங்கள பார்க்கலாம். யார் உங்கள் மனசுக்கு மிகவும் பிடிக்குமோ அவங்கள எழுந்த உடனே பார்ப்பது ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அந்த நாளே நமக்கு ஸ்மூத்தாக போகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமானது ஏதோ அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பதுனால நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த காலை நீங்கள் எழுந்திருக்கும் போது ஹாப்பியாக எழுந்திரிச்சிங்க அப்படின்னா அந்த நாளே உங்களுக்கு சந்தோஷமாக போகும். காலையில் எழுந்திருக்கும் போது டென்ஷனாக எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் டென்ஷனாகவே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் காலையில் எழுந்திருக்கும் போது. இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிக்கணும் அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ண அப்படின்னா மட்டும் நமக்கு சாத்தியமாகும். அந்த 29 நாளும் நீங்கள் எழுந்திருப்பீங்க அப்படின்னா முதல்ல கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானது சீக்கிரம் தூங்க வேண்டும். இரவு நேரம் நீங்கள் சீக்கிரம் தூங்கினா மட்டும்தான் அதிகாலை சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும். அதுதான் ஆரோக்கியமானது. இப்போ 12 மணிக்கு தூங்கிட்டு அதிகாலை 4 மணிக்கு எழுந்திரிக்க முடியும். ஆனால் அது உங்களுக்கு டயர்டாக கொடுக்கும், ஆரோக்கியத்தை கெடுக்கும். உங்களால் முடியாது, அப்படி டயர்டாக இருக்கும். அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு போர் அடிக்கும், பிடிக்காது அந்த நாள். அப்படி தான் நமக்கு இருக்கும். ஆரோக்கியமான தூக்கமும் ஆரோக்கியமான நீங்கள் எழுந்திரிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு அந்த நாள் சுறுசுறுப்பையும் பிரகாசத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ அது நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இரவு சீக்கிரமாக தூங்கணும். ஒரு 10 மணிக்குள்ளேயாவது நீங்கள் கட்டாயமாக தூங்கிடணும். தூங்கினால் மட்டும்தான் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும், சுறுசுறுப்பை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் உங்கள் ஆரோக்கியத்தை கட்டாயமாக கெடுக்கும். தலைவலி வரும், டென்ஷன் வரும், கோபங்கள் வரும். அதனால் தூக்கம் நமக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருப்பது சாத்தியமாகும். அப்படி இல்லை என்றால் 2 நாள் எழுந்திருப்பீங்க, 3ஆவது நாள் உடம்பு டயர்டாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்ட்டு படுத்துடுவீங்க, எழுந்திரிக்க மாட்டீங்க. நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த நாள் வெறுப்பாகவே தான் போகுமே தவிர ஜாலியாலாம் இருக்காது. நம்ம வேணால் ஒரு பெருமைக்காக நம்ம சொல்லிக்கலாம், நான் அதிகாலை சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவேன்ட்டு. ஆனால் அந்த நாள் ஃபுல்லாக டயர்டாக தான் இருக்கும். ஆரோக்கியமாக நீங்கள் தூங்கினா மட்டும்தான் அந்த நாள் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், ஹாப்பியாக போகும். அதற்கு நம்ம இரவு தூக்கம் நன்றாக இருக்க வேண்டும். அதே போல் சீக்கிரமாக சாப்பிட வேண்டும். இரவு 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. 7 மணி இல்லைன்னா 8 மணிக்குள்ளே, குறைஞ்சபட்சம் 8 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். அப்படி சாப்பிட்டால் அது ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு. சாப்பிட்டுட்டு நீங்கள் 9 மணிக்குள்ளே உங்கள் வேலையை ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 9:30க்குள்ளே நீங்கள் படுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு எப்படி இருந்தாலும் ஒரு 10 மணிக்குள்ளே தூக்கம் வந்துடும். இப்போ ஒரு சில பேர் படுத்தோடனே தூங்கிடுவாங்க, ஒரு சில பேருக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், ஒரு சில பேருக்கு அரை மணி நேரம் ஆகும். நீங்கள் எப்படி தூங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எழுந்திரிக்காமல் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஒரு சில பேருக்கு, எல்லாருக்கெல்லாம் அப்படி இருக்காது, ஒரு சில பேருக்கு திரும்ப தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், டயர்ட் ஆகும். அதிகமாக தூங்கும் போகிற நேரத்துக்கு தண்ணீர் அதிகமாக குடிக்காதீங்க. அப்படி அதிகமாக குடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பாத்ரூமுக்கு நம்ம எழுந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மணிக்கோ இல்லை 2 மணிக்கோ எழுந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 8 மணிக்கு அப்புறம் நீங்கள் தண்ணி தேவைக்கு மட்டும் குடிங்க, அதிகமாக குடிக்காதீங்க, தவிச்சா மட்டும் குடிங்க. சாப்பிட்டு கொஞ்சமாக குடிச்சுக்கோங்க, ரொம்ப குடிக்காதுங்க. ஒரு அரை டம்ளர் மட்டும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் மட்டும் குடித்தா போதும், ரொம்ப குடிக்க வேண்டாம். அதை தவிர்த்தாலே நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் எழுந்திரிக்கும் போது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா நம்ம நடுவில் நம்ம எழுந்திரிக்க மாட்டோம் தேவையில்லாமல். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல தூக்கம் இருக்கும். 2வதாக நம்ம செய்ய வேண்டியது என்னது அப்படின்னா, இப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனசை கரெக்டாக அதில் வச்சுக்கிடணும். நாங்கள் அதிகாலை எழுந்திரிக்கணும், விளக்கேற்றணும், சாமி கும்பிடணும், குளிக்கணும், அந்த மைண்ட் செட்டு உங்களுக்கு நீங்கள் எதற்காக நீங்கள் எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்காக எழுந்திரிக்கணும். இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறதுக்காக தான் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு செயல் அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பாசிட்டிவாக நினைத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நடக்கும். ஏன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அதற்காக கூட நம்ம எழுந்திரிக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த அளவுக்கு விளக்கேற்றி வைப்பது, பூஜை பண்ணுவது எந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலன் கொடுக்குமோ அதே நேரத்தில் நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறதும் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் எழுந்திரிச்சிட்டு இந்த நாள் எனக்கு நல்ல நாள், இந்த நாள் எனக்கு இனிமையான நாள், இந்த நாள் எனக்கு பிடித்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, என்னென்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை
ஃபுல்லாக எனக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எழுந்திரிச்சு ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்காக அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வாக்கிங் போகிறீங்களா, வாக்கிங் போங்க. எக்ஸசைஸ் பண்ணணுமா, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இல்லை தியானம் பண்ணணுமா, ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணுங்கள். அமைதியாக இருங்க. எல்லாம் நமக்கு வந்து பாசிட்டிவாகவே நடக்கும். ஒவ்வொன்றும் நம்ம நினைக்க நமக்கு நல்லதே நடக்கும். ஆனால் உங்களுக்காக டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கான நேரம். அந்த நேரம் உங்களுக்காக மட்டும் பொக்கிஷமான நேரம் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாளே சூப்பராக போய்கிட்டுருக்கும். அந்த காலையில் நம்ம எழுந்திரிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அலாரம் நீங்கள் வைங்க. அலாரம் வச்சு நீங்கள் எழுந்திரிச்சு பாருங்கள் ஒரு வாரம். அதுக்கடுத்து அலாரம் இல்லாமலே நீங்கள் எழுந்திரிச்சா மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும் நமக்கு பிரம்மமுகூர்த்த நேரம் எழுந்திருப்பது. இப்போது நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இரவு வந்து கரெக்டாக ஒரு 9 to 10க்குள்ளே தூங்கிடணும். அப்படி தூங்கிட்டு நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு 9 to 10 மணிக்கு நான் தூங்கிடுவேன், ஆனால் அப்படி இருந்து என்னால் 4 மணிக்கு எழுந்திரிக்க முடியாது, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் நீங்கள் எடுத்த உடனே 4 மணிக்கு போகவே கூடாது. எடுத்த உடனே இப்போ நீங்கள் எந்த நேரத்தில் எழுந்திரிக்கிறீங்க அதை பாருங்கள். இப்போ ஒரு 6 மணிக்கு ஒரு 6:30க்கு எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 2-3 நாள் நீங்கள் பிளான் பண்ணணும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா 5:45க்கு எழுந்திரிக்கிற மாதிரி ஒரு 4 நாள் பாருங்கள். அதற்கப்புறம் 5:45லேருந்து 5:30க்கு வாங்க. பிறகு ஒரு 5:20க்கு வாங்க. பிறகு ஒரு 5:10க்கு வாங்க. பிறகு 5 மணிக்கு வாங்க. இப்படி நீங்கள் 3 நாட்கள் இல்லைன்னா ஒரு வாரம் இப்படி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தூக்கத்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இல்லைன்னா தலை வலிக்கும். ஹெட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். நம்மளுடைய தலை வந்து தலை வலிக்கிறதுன்னு சொல்கிறத விட அது ஒரு பாரமாக இருக்கும். தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே நமக்கு பாரமாக இருக்கும். ஏன்னா நம்ம சீக்கிரம் எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசில் நம்மளாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனாலே நமக்கு தலை பாரம் நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து நீங்கள் 5 மணிங்கிறது ஒரு 10 நாள் இல்லைன்னா ஒரு 2 வாரம் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ 5 மணி நீங்கள் கரெக்டாக எழுந்திரிக்கிறீங்க. அலாரம் இல்லாமலே 5 மணிக்கு எப்போது எழுந்திரிக்கிறீங்களோ அடுத்து 4:45க்கு போங்க. அடுத்து 4:30, அடுத்து 4:15, 4 மணி. உங்களுடைய அச்சீவ்மெண்ட் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. 4 மணி எழுந்திரிக்கிறது. 4 மணிக்கு அப்புறம் எழுந்திரிச்சா உங்களுக்கு ஒத்த டயர்டு வராது, டென்ஷன் வராது, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் பண்ணும்போது உங்களுடைய உள் உறுப்புகளும் சரி உங்களுடைய மனசும் சரி அதுக்கேற்றதை பழகிக்கிடும். அதற்கு தான் நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணும்போது நீங்கள் 100% வெற்றி அடைந்துடுவீங்க. 6 மணிக்கு தூங்குறவங்க திடீர்னு 4 மணிக்கோ 3 மணிக்கோ எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா 2 நாள் எழுந்திருப்பாங்க அல்லது ஒரு வாரம் எழுந்திருப்பாங்க. அதுக்கடுத்து எழுந்திரிக்க மாட்டாங்க. சோம்பேறி ஆகிடும், அப்படின்னா உடம்பு டயர்டு கொடுத்துரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிக்கும் போது அது 100% இல்லை 1000% கூட நமக்கு அது வெற்றியாக மாறும். இப்படி நான் வந்து டயத்தை வந்து இது பண்ணுறேன் எழுந்திரிச்சனால தான் எனக்கு எந்த டயர்டும் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழும்புறதுக்கு இது தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். 100% இது தான் உங்களுக்கு உதவி செய்யும். கொஞ்சம் கொஞ்சம் நேரமாக தூக்கத்தை குறைக்கணுமே தவிர ஒரேடியாக குறைக்காதீங்க. 6 மணிக்கு எழுந்திரிக்கிறவங்க திடீர்னு 4 மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு சேராது. 6 மணிக்கு எழுந்திரிக்கிறவங்க வந்து 5:30க்கு எழுந்திரிச்சாலே எரிச்சலாக தான் வரும். ஸோ அப்படி இருக்கையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களை வந்து தயார்படுத்தணும். அப்படி படுத்தும்போது தான் உங்களுக்கு எந்த டயர்டும் வராது. இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹாப்பியாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.